ஹலோ விவர்ஸ், வெல்கம் டு எங்கள் அம்மம்மா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வடகறி. நான் இது வடகறிக்குன்னு ஸ்பெஷலாக வடகறி பண்ணோன்னு இல்லை. இப்போ நம்ம மசால் வடை சுடுறோன்னா அந்த வடை மாவு மீந்து போயிடுச்சு, இன்றைக்கி போகிறோம் அப்படின்னா அந்த மாவை வச்சு எப்படி வடகறி செய்யலாம் அப்படின்றத பார்க்கலாம். அப்படி இல்லை, நீங்கள் சுட்ட வடை ஒரு 10 அப்படி அந்த மாதிரி இருந்துருச்சு அப்படின்னா அந்த வடையை வச்சு நம்ம வடகறி எப்படி செய்யலாம் அப்படின்றத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அந்த மாவை எப்படி அரைக்கணும் அப்படின்றது உங்களுக்கு தெரியணுன்னா நான் ஆல்ரெடி உருண்டை குழம்புக்கு நான் போட்டிருக்கேன். அந்த லிங்க்கை நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் போட்டிருக்கேன். அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அதனால் நான் இப்போ அந்த வடை மாவை வச்சு பண்ணுறதுனால உங்களுக்கு இதை சொல்கிறேன். இப்போ அதில் பார்த்துக்கோங்க. ஏமா இப்போ வடகறிக்குன்னு மாவு அரைச்சோம்னா நம்ம வெறும் கடல மாவில் வெறும் உப்பு போட்டு அரைச்சிட்டு ஆவி கட்டியும் அதில் போடலாம். இல்லை சின்ன சின்ன பகோடா மாதிரி சுட்டுட்டு அதையும் எடுத்து போட்டு வடகறி செய்யலாம். ஆனால் இன்றைக்கி நான் பண்ணுறது எனக்கு மாவு வடை சுட்டுட்டு மிச்சம் இருந்தது. அதை வச்சு நான் இன்றைக்கி வடகறி பண்ணுறேன். நான் கடாயில் எண்ணெய் போட்டிருக்கேன். அந்த எண்ணெய் காஞ்ச உடனே அந்த மாவை நான் சின்ன சின்ன வடையாக தட்டி போடுறேன். சில பேருக்கு அது மாதிரி வேண்டான்னா பகோடா மாதிரி நம்ம அப்படி அப்படியே கிள்ளி போட்டுக்கலாம். நான் இந்த மாதிரி போடுறேன். அது அவங்கவுங்க விருப்பம். நான் இந்த வடை மாவை போட்டுட்டு வடை சுட்டப்புறம் நான் சின்ன சின்னதாக அதை பிச்சு போட்டு அதை வடகறியில் போடுவேன். அதனால் அது நம்மளோட விருப்பம். அதை எப்படி வேணாலும் சுட்டுக்கலாம். இந்த மாதிரி நம்ம வடையை சுட்டு எடுத்துக்கணும். அது ரொம்ப செவக்கணுன்றதெல்லாம் வேண்டாம், ஓரளவுக்கு செவந்தால் போகிறோம். இப்போ அந்த வடை சுட்டு எடுத்துட்டு அதை நான் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க போகிறேன். இந்த மாதிரி நம்ம பிச்சு போட்டுக்கலாம். அப்போ தான் சாஃப்டாக வரும். நம்ம ஆவிலெல்லாம் கட்டி போடும்போது இதோட டேஸ்ட் வராது. அது ஒரு மாதிரி டைட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எண்ணெயில் சுட்டு போட்டால் கொஞ்சம் நல்லா டேஸ்டியாக இருக்கும். ரெண்டாவது அதுக்குள்ளே போயிட்டு நல்லா அது குழஞ்சி வரும் நம்மளுக்கு வடகறி. அதனால் இந்த மாதிரி பிச்சு எடுத்துக்கணும். நான் குழம்புக்கு ஒரு 2 தக்காளியை பெரிய தக்காளியாக நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு 2 வெங்காயம் பெரிய வெங்காயமாக அதை நீட்டு வாக்கில் அரிஞ்சு வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கைப்பிடி புதினா எடுத்து வச்சுருக்கிறேன். தாளிக்கிறதுக்கு சோம்பு, பட்டை, லவங்கம், பிரிந்தி இலை, இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதை எடுத்து வச்சுருக்கேன். தேங்காய் ஒரு சின்ன 4 பீஸு கட் பண்ணி வச்சுருக்கிறேன். இப்போ நம்ம பாத்திரத்தை வச்சாச்சு. ஒரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் வர அளவுக்கு அதில் நான் நல்லெண்ணெய் விட்டுருக்குறேன். அதுக்கப்புறம் இப்போது நம்ம எடுத்து வச்சுருக்கிற பட்டை, பிரிந்தி இலை, லவங்கம், சோம்பு அது எல்லாத்தையுமே தாளிக்கிறதுல போட்டு தாளிக்கணும். பிரிந்தி இலை, லவங்கம், பட்டை, சோம்பு, அரிஞ்சு வச்சுருக்க வெங்காயத்தை போட போகிறோம். அது கொஞ்சம் செவந்து வர வரைக்கும் நம்ம அதை வதக்கணும். வெங்காயம் செவந்து வந்துடுச்சு. இந்த டைமில் நம்ம இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, பச்சை மிளகா அது 2 ஆட் பண்ணி வதக்கிக்கலாம். அதுக்கு குழம்புக்கு தேவையான வடையில் கொஞ்சம் உப்பு போட்டிருப்போம். அதனால் குழம்புக்கு தேவையான உப்பு நம்ம அதில் போட்டுக்கலாம். கருவேப்பிலை ஆட் பண்ணிவிடுங்க. அதுக்கப்புறம் இப்போ நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். தக்காளி போட்டு நல்லா வதங்கணும். இதெல்லாம் நம்ம வீட்டில் சிம்பிளாக பண்ணுற வடகறி. இது ரொம்ப இதாக பண்ணணும் அப்படின்றதில்ல. இருக்கிற பொருளை வச்சு நம்ம டேஸ்டியாக சாப்பிட்றதுக்கு உண்டான வடகறி இது. நான் எடுத்து வச்சுருக்க 4 பீஸு சின்ன சின்னதாக இருக்கிற பீஸ் தேங்காய் போகிறோம். அதுக்கு அதை நம்ம தண்ணி ஊற்றி கொஞ்சம் நைஸாக அரைச்சி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ நான் தண்ணி ஊற்றி அதை நைஸாக அரைச்சி வச்சுருக்கேன். இந்த பாருங்கள், இந்த அளவு இருந்தால் போகிறோம். அது கசகசெல்லாம் போட்டு அரைச்சோன்னு வச்சுக்கோங்க, அது குருமா மாதிரி மாறிடும். இப்போ நான் புதினா போட்டுக்கிறேன். புதினா போட்டு அதை வதக்கணும். நம்ம இப்போ அதில் 1/2 டீஸ்பூன் மஞ்சள்தூள், 1/2 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் தனியாத்தூள், 1 டேபிள் ஸ்பூன் குழம்பு மிளகாத்தூள் போட்டு அதை மிக்ஸ் பண்ண போகிறோம். அது போட்டு கொஞ்சம் கலரி விடணும். அந்த அளவுக்கு எண்ணெய் மேலே கசிஞ்சு வர அளவுக்கு அதை வதக்கிட்டு அதுக்கப்புறம் அதுக்கு உண்டான தண்ணி எடுத்து நம்ம ஊற்றணும். அந்த தேங்காய் அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் அந்த தண்ணி ஊற்றிட்ட அப்புறம் அதையும் மிக்ஸ் பண்ணிக்கலாம். அதுலேயே மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை நல்லா கொதிக்க விடணும்.
இப்போ நம்ம அந்த வடை போடுவோம் இல்லையா, அது போட்டோன்னே திக்காயிடும். அதனால் ஓரளவுக்கு நம்ம தண்ணி போட்டுக்கலாம் பயப்படாமல். அந்த வடை போட்டோடனே அது நல்லா ஊறி அது திக்னஸ் கொடுத்துரும். அதனால் தேவையான அளவு நம்ம தண்ணி கொட்டிக்கலாம். இப்போ நம்ம கொதிக்க விடணும். அந்த குழம்பு நல்லா கொதிக்கட்டும். இந்த அளவுக்கு கொதிக்குது பாருங்கள். கொதித்த உடனே இப்போ நம்ம அந்த புட்டு வச்சுருக்கிற வடையை அதில் போடணும். அது ஓரளவுக்கு அதுவே மேஷ் ஆகிடும். சப்போஸ் அது மேஷ் ஆகலை அப்படின்னா நம்ம கரண்டியில் வச்சு கொஞ்சம் நசுக்கி திக்னஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் அதை வந்து போட்டுட்டேன். ஒரு கலக்கிட்டு அது கொதிக்கிற அளவுக்கு மூடி விடுவோம். இது வந்து நம்ம வீட்டில் பண்ணுறதுனால நல்லா ஹோம்லியாக டேஸ்டியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி வடகரியை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டா தான் அது எப்படி இருக்குன்னு தெரியும். எதையுமே டேஸ்ட் பண்ணால் தான் தெரியும். அது பாருங்கள், இந்த அளவுக்கு கொதிச்சிருச்சு. இப்போ நான் கொஞ்சம் வடைங்களை மேஷ் பண்ணி விடுறேன். ஏன்னா அப்போ அது கொஞ்சம் நம்ம சில பேருக்கு வந்து அந்த வடை வந்து கொஞ்சம் முழுசாக இருந்தால் பிடிக்கும். சில பேருக்கு ஹோட்டலில் கூட பாருங்கள், சிலதெல்லாம் வந்து அப்படியே திக்காக அந்த வடை வந்து அப்படியே இருக்கும். சில வடகரிங்க சில ஹோட்டலில் பார்த்திங்கன்னா தண்ணியாக நம்ம வடகரி இதாக இருக்கும். அதனால் அது வந்து அவங்கவுங்க விருப்ப டேஸ்ட் எப்படி வேணும்னு நம்ம விருப்பப்படுறோமோ அந்த மாதிரி அந்த வடகரி இது பண்ணிக்கலாம். இப்போ இதே நம்மளுக்கு வடை நல்லா மசிஞ்சு வரணும்னா நம்ம நசுக்கி விட்டுக்கலாம். இல்லை அந்த வடை அப்படியே நம்மளுக்கு இதாக சாப்பிட்ணும் அப்படின்னா நசுக்காமல் ஓரளவுக்கு இது பண்ணி அதை இது பண்ணி எடுத்துக்கலாம். அது வந்து அவங்கவுங்க விருப்பம். ஹோட்டலில் கூட பாருங்கள், எல்லா வடகரியும் ஒரே மாதிரி இருக்காது. இப்போ கடைசியாக நம்ம கொத்தமல்லியை கொஞ்சம் கட் பண்ணி அதில் தூவிடலாம். இப்போ அது கொஞ்சம் திக்காகட்டும்னு நான் கொதிக்க விட்டுட்டு இறக்கிடுவேன். அவ்வளோதான், நம்மளோட வடகரி முடிஞ்சிடுச்சு. நான் இப்போ அதை சர்வ் பண்ணிவிட்டு காட்டுறேன் உங்களுக்கு. இப்போ இட்லி வடகரி தயாராக இருக்குது பாருங்கள். இது வந்து உண்மையிலே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் பண்ணி பார்த்து அது எப்படி இருக்குது அப்படின்றத எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். தேங்க்யூ வியூவர்ஸ்.